என் தங்கப்பிள்ளையே, நல்ல செய்தியோடு இந்த வராகி இப்பொழுது உன்னை தேடி வருகின்றேன். என் குழந்தையே, உன் பின்னால் மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வருவதனால் உன் தாயானவள் என்னை நீ அலட்சியம் செய்து விடாதே. ஒருவேளை அப்படி நினைத்து இந்த அம்மாவை நீ அலட்சியம் செய்வாயானால் நிச்சயமாக நானும் உன்னை தேடி வருவதை குறைத்து கொள்வேன் என்பதனை புரிந்து கொண்டு நல்ல செய்தியை உனக்கு கொண்டு வரும் பொழுது அதை வேண்டாம் என்று சொல்லாமல் நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த வாழ்க்கை எப்பொழுதுமே சட்டென்று நமக்கு ஒரு நல்ல விஷயத்தை காண்பித்து கொடுத்து விடுவதில்லை. எப்பொழுதாவது தான் நமக்கு நல்ல செய்தியை அது கொண்டு வந்து சேர்க்கும். தீய விஷயங்கள் அப்படி நடக்கிறது. தீய சக்தி உன்னை சுற்றி வருகிறது, உன் இல்லத்திற்கு வெளியே ஒரு தீமை நடக்கிறது என்று சொன்னவுடன் அதை கேட்டுக்கொள்வதற்கு நீ காட்டுகின்ற ஆர்வத்தை ஒரு பொழுதும் உனக்கு ஒரு நல்லது நடக்கப் போகிறது என்று சொன்னவுடன் நீ காட்டுவதில்லை. அதற்கு என்ன காரணம் தெரியுமா? நீ உனக்கு நல்லது நடக்கப் போகிறதா என்று ஆச்சரியப்படுகின்றாய். நமக்கெல்லாம் எங்கே நடக்கப் போகிறது என்று சந்தேகம் கொள்கின்றாய். இந்த எண்ணம் உனக்குள் இருப்பதனால்தான் உன்னை தேடி வருகின்ற நல்ல விஷயம் கூட உன்னை வந்து தீண்டாமல் அப்படியே பின்னே சென்று விடுகின்றது. இப்படியாக உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையுமே நீ சரியாக புரிந்து கொண்டு இனி உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ என்னவென்று புரிந்து கொள்ள எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, இத்தனை காலமாகவும் நாம் ஒவ்வொரு விஷயத்தையும் நினைத்து நினைத்து மனதளவில் வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றோம். ஆனாலும் சந்தோஷம் மட்டும் வரும்பொழுது அதை முழுமையாக ஏற்றுக்கொள்ளாமல் வாய்விட்டு சிரிக்காமல் அப்பொழுதும் மௌனம் காக்கின்றாய். இதற்கெல்லாம் காரணமாக இருக்கின்ற உனக்குள் அந்த எதிர்மறையான எண்ணங்களை வெளியே எடுத்துவிடு. இன்று நான் சொல்லப்போகின்ற விஷயம் உன் வாழ்க்கையில் நீ சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்க போகின்றது. இதை நினைத்து மேலும் மேலும் நீ மகிழ்ச்சி அடையப் போகின்றாய். இத்தனை காலமும் உனக்காக இந்த வாழ்க்கை கொடுத்ததையெல்லாம் எண்ணி எண்ணி நீ மனமகிழ்ச்சி அடையப் போகின்றாய். எல்லாவற்றையும் தாண்டி உனக்கென நான் என்ன கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றேனோ அதை தெளிவாகவும் உன் மனதிற்கு ஏற்றதாகவும் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க நான் தயாராக இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். இது நாள் வரையிலும் உன்னுடைய துன்பங்களும் சோதனைகளும் உன்னை விட்டு விலகிவிட்டது என்பதனை நீ நினைத்து பெருமைப்படு. ஏனென்றால் என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையானது இத்தனை காலமும் எங்கே சிக்கி கிடந்ததோ, யாரிடத்தில் எந்த ஒரு பதிலும் கிடைக்காமல் வேதனைப்பட்டு கொண்டிருந்ததோ அதுவெல்லாம் நீங்கி இனி உனக்கான மகிழ்ச்சி உன்னை வந்து சேர வேண்டிய தருணம் வந்துவிட்டது. என் குழந்தையே, ஒருவர் தெய்வத்திடம் எப்பொழுதுமே சென்று எனக்கு அதை நடத்தி கொடு, இதை நடத்தி கொடு என்று கேட்காமல், அம்மா உனக்கு என் வாழ்க்கைக்கு எது நல்லதென்று படுகின்றதோ, எதை கொடுத்தால் நான் சந்தோஷமாக இருப்பேன் என்று உனக்கு தோன்றுகின்றதோ அதை எனக்கு கொடுத்து விடு என்று சொல்லி எப்பொழுதும் தெய்வத்திடம் வேண்டிக் கொண்டிருக்கின்றார். ஒரு நாள் அவர்கள் எதிர்பாராத விதமாக இப்படி ஒரு வாழ்க்கை கிடைக்கும் என்று கனவிலும் கூட எதிர்பாராத விதமாக ஒரு நல்ல வாழ்க்கை அவர்களுக்கு கிடைக்கின்றது. அப்பொழுது அதை ஏற்றுக்கொண்டு தெய்வம் நமக்கு கொடுத்த பரிசு, நம் வேண்டுதலுக்கு கிடைத்த பரிசு என்று சொல்லி அதை நினைத்து நினைத்து மனமகிழ்ச்சி அடைந்தார்கள். வாழ்க்கை என்பது எப்பொழுதுமே இப்படித்தான் இருக்க வேண்டும். நாமாக ஓர் விஷயத்திற்கு ஆசைப்பட்டு அது கிடைக்கவில்லை என்றவுடன் மனமுடைந்து போய் விடுகின்றோம் அல்லவா? அப்படி மனமுடைந்து போகாமல் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயத்தை தெய்வம் நடத்தி கொடுக்கும் என்று நம்பி நீ உன் வாழ்க்கையில் உனக்கான நல்ல விஷயங்களுக்கான முயற்சிகளை மட்டும் செய்து கொண்டே இருப்பாயானால் எல்லாமும் உன்னை தேடி வருவதை உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும். இந்த மாற்றங்கள், இந்த திருப்பங்கள் என்று இவை எல்லாமுமே உன்னை சரியான பாதையில் அழைத்து சென்று கொண்டிருப்பதாக நினைத்து நீ மனமகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்றாய். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? இந்த வாழ்க்கை
உன்னை அழைத்துச் செல்லவில்லை. நீ வணங்கிய தெய்வம் உன்னை இந்த பாதையில் செல்லச் சொல்லி இருக்கின்றது. அதை நீ சரியாக பின்பற்றி நடந்து கொண்டிருக்கிறாய். அதனால் எந்த காரியமானாலும், எத்தனை பெரிய கஷ்டமானாலும், நீ வணங்குகின்ற தெய்வம் யாராக இருந்தாலும் அவர்களிடத்தில் ஒப்படைத்து விடு. பாரம் அதிகமாக இருக்கிறது என்று தூக்கி சுமந்து கொண்டிருக்காதே. என் பிள்ளையே, இறக்கி வைக்க பழகு. எந்த தெய்வத்திடம் நாம் சொன்னால் நமக்கு சரியான பதில் கிடைக்குமோ அவர்களிடத்தில் எல்லா விஷயங்களையும் சொல்வதற்கு நீ பழகு. இந்த மனிதர்களிடத்தில் எதையுமே பகிர்ந்து கொள்ள துணியாமல் உனக்கான நல்ல விஷயங்களை நீ உனக்கு வேண்டியவர்களிடத்தில் மட்டும் சொல்ல வேண்டும் என்று நினைக்காமல் தெய்வத்திடம் மட்டும் சொல்லி பழகு. ஒருவரிடத்தில் நீ சொல்ல துணிந்து விட்டாலே உன் வாழ்க்கையின் ரகசியம் எல்லாம் அங்கேயே உடைந்து விட்டது என்பதனை முதலில் புரிந்து கொள். அதனால் உனக்கு கண்ணீர் வந்தாலும் சரி, சந்தோஷம் வந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் நீ வணங்குகின்ற தெய்வத்திடம் மட்டுமே சொல்லி நீ முறையிட வேண்டும். அப்படியானால் மட்டும்தான் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பது எல்லாம் என்னவென்று நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும். இனி வருகின்ற சூழ்நிலைகளை உணர்ந்து உனக்கு கிடைக்கக்கூடிய மாற்றங்களை என்னவென்று தெரிந்து நீ சந்தோஷமாக வாழ்வாய். என் பிள்ளையே, யார் உன்னை என்னவாக நினைத்தாலும் சரி, இந்த வராகி என்றுமே உன்னை என்னுடைய தங்க பிள்ளையாக தூக்கி சுமக்கிறேன் என்பதனை மறக்காதே. இதைவிட உனக்கு வாழ்க்கையில் வேறென்ன வேண்டும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் சொல்லிவிடலாம். ஆனால் உனக்கான சந்தோஷத்தை எப்பொழுதுமே நிறைவாக பெற்றுக்கொள்ள நீ மனமகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. யாரும் உன்னை சுற்றி வந்து எதையும் செய்து விடலாம் என்று நினைக்காமல், என்ன நடந்தாலும் அதில் உனக்கான மகிழ்ச்சியும் உனக்கான வெற்றியும் உன்னை வந்து சேரும் என்பதனை நீ எந்த நேரத்திலும் தெரிந்து கொண்டு அதிலிருந்து உன் வாழ்க்கையை காப்பாற்றி கொள்ள நீ தயாராக இருந்து விட்டாலே போதும். நல்ல நேரம் என்ற ஒன்று உனக்கு வரும் பொழுது இந்த வாழ்க்கையும் உனக்கான நல்ல சந்தர்ப்பத்தை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும். இத்தனை காலமும் கஷ்டப்பட்டோம் என்று இனிமேலும் கஷ்டப்பட நீ தயாராக இருக்கக்கூடாது. இதற்கு மேலும் எங்கே நம் சந்தோஷம் என்று நீ தேடிவிட வேண்டும். நீ எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சியும் உனக்கு வாழ்க்கையில் நல்ல பலன்களை கொடுக்கும். எந்த நேரத்தில் உன் மீது நம்பிக்கையும் உன் வாழ்க்கையின் மீது அக்கறையும் கொண்டு நீ ஒவ்வொரு விஷயத்தையும் சரியாக செய்கின்றாயோ அப்பொழுது உன் எதிர்காலம் என்னவென்று உன் கண் முன்னால் தெரிந்துவிடும் அல்லவா? என் குழந்தையே, சுற்றி இருக்கின்றவர்கள் எல்லாம் உனக்கு சாதகமாக இல்லை. நீ என்ன செய்தாலும் அதில் குற்றம் குறையை காண்கின்றார்கள். நீ எந்த விஷயத்தை அடியெடுத்து வைத்தாலும் இது நடக்காது என்று சொல்கின்றார்கள். அடுத்தது என்னவென்று நீ யோசிக்கும் பொழுதே உனக்கான சரியான பதிலும் உன் பின்னாலேயே உன்னை வந்து சேர்வதற்கான நேரம் கூடி வந்துவிடும். என் குழந்தையே, எந்த இடத்திலும் தேங்கி நிற்காமல் என்றும் நம் தாயானவள் நம்மோடு இருக்கிறாள் என்ற நம்பிக்கையோடு நீ அடியெடுத்து வைத்து கொண்டே இரு. வராகியின் பிள்ளையாக என்றும் உனக்கு நல்லதே நடக்கும். யார் உன்னை என்னவாக வேண்டுமானாலும் நினைத்துவிட்டு போகட்டும். சுற்றி இருக்கின்றவர்கள் எல்லாம் உன்னை தேடி இது போன்ற ஒரு செயல்களை செய்கிறார்கள். எப்பொழுதும் உனக்கு துன்பங்களை கொடுக்கிறார்கள். வேண்டும் என்றே நீ செய்கின்ற செயல் நடக்காது என்று சொல்கிறார்கள் என்றால் அந்த நொடியை நீ புரிந்து கொள். நீ சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கின்றாய். சரியான விஷயத்தை அடைவதற்கான முயற்சியில் இறங்கிக் கொண்டிருக்கின்றாய். எங்கே நீ வென்று விடுவாயோ, எங்கே நீ வெற்றி பெற்று விடுவாயோ என்கின்ற பயத்தில்தான் இவர்கள் உனக்கு இதையெல்லாம் செய்கிறார்கள் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். என் பிள்ளையே, இத்தனை நாளும் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி தேடி வந்து உன் அம்மா கொடுத்த ஒவ்வொரு விஷயங்களும் ஏதாவது ஒரு வகையில் உனக்குள் ஒரு சிறு சிறு மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கின்றது. அப்படி நான் உனக்குள் ஏற்படுத்திய மாற்றங்கள் எல்லாம் என்னவாக இருக்கிறது என்று நீ யோசிப்பதை விடுத்து இப்பொழுது இந்த சூழ்நிலையில் உனக்கு என்ன கிடைக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள முதலில் தயாராக இருந்து விட்டால் போதும். எந்த நேரத்திலுமே
என் பிள்ளைக்கென நான் தர நினைக்கின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களும் நிச்சயமாக உனக்கு மனமகிழ்ச்சியை கொடுக்கும். மனநிறைவான சூழ்நிலைகளை முன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும். எண்ணற்ற விஷயங்களும் எண்ணற்ற திருப்பங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கென எதையெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று இருக்கின்றதோ அதையெல்லாம் சரியாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இதுநாள் வரையிலும் நீ தொலைத்தது எல்லாம் போதும். இனிமேலும் என் பிள்ளை அத்தனையையும் ஒரு சேர பெற்றுக்கொள்ள சரியான தருணத்தை நோக்கி முன்னேறி வந்துவிடு. யார் அங்கே உன்னை எதற்காக கேலி செய்தார்களோ அந்த விஷயம்தான் உனக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்க போகின்றது. அந்த விஷயத்தினால் எதிர்பாராத மாற்றங்களை இந்த வாழ்க்கையில் நீ அடையப் போகின்றாய். உன்னால் எதுவெல்லாம் முடியாது, எதுவெல்லாம் நடக்காது என்று சொன்னாலோ அதுவெல்லாம் உன் வாழ்க்கையாக மாறி உன் மனமகிழ்ச்சி அடையக்கூடிய தருணம் வந்து கொண்டே இருக்கின்றது. என் குழந்தையே, என்ன நடந்தாலுமே நாம் இந்த வாழ்க்கையில் சட்டென்று நமக்குரிய இடத்தை விட்டு கொடுத்து விடக்கூடாது. ஒரு நொடி நின்று யோசிக்க வேண்டும். நாம் இந்த நேரத்தில் இதை இழந்து விட்டோமானால் மீண்டும் நம்மால் இதை பெற முடியுமா? மீண்டும் நமக்கான ஒரு சூழ்நிலை இதுபோல உருவாகுமா என்பதனை முதலில் என் பிள்ளை நீ யோசித்து பார்க்க வேண்டும். நடக்காத ஒரு காரியம், நடக்க முடியாத ஒரு விஷயம் என்று இதுவெல்லாம் இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே உன்னை தேடி வந்து உனக்கான வெற்றியை கொடுக்கும் பொழுது அதையெல்லாம் நீ சட்டென்று மனதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் பெற்றுக்கொள்ள துணிந்து விடு. என் பிள்ளையே, இந்த நேரம் உனக்கு துன்பத்தை கொடுத்தது என்று எண்ணி அடுத்த நேரமும் துன்பம்தான் இருக்கும் என்பதனை நினைத்து வருத்தப்படாதே. எல்லாவற்றையும் தாண்டி நான் உன்னோடு தான் இருக்கிறேன், உனக்காகத்தான் இருக்கிறேன் என்பதனை முதலில் புரிந்து கொள். என் குழந்தையே, ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு விதமான கஷ்டங்களோடு நீ வாழ்க்கை நடத்துகிறாய் என்பது ஒன்றும் நான் அறியாமல் இல்லை. அதனால் தானே எந்த ஒரு பிரச்சனையும் உனக்கு உச்சகட்ட தோல்வியை கொடுத்துவிடக்கூடாது என்பதற்காக நான் உன்னையே சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருந்து தருவதை எல்லாம் நீ பெற்றுக்கொண்டாயானால், நான் உனக்கு கொடுப்பதையெல்லாம் நீ தெளிவாக ஏற்றுக்கொண்டாயானால் எந்த நொடியிலுமே உன் மகிழ்ச்சி உன்னை வந்து சேர்வதை உன்னால் உணர முடியும். உனக்காக இந்த வாழ்க்கை கொடுப்பதையெல்லாம் உன்னால் நிச்சயமாக பெற்றுக்கொள்ள முடியும். எல்லா விதமான கருத்துக்களையும் என் பிள்ளை தன் வாழ்க்கையில் தனக்கானது என்று எடுத்துக்கொள்ள சற்று முன்வந்து விடு. ஏனென்றால் ஒருவேளை அந்த கருத்துக்களில் உன் பக்கம் ஏதேனும் தவறு இருப்பதாக தெரிய வந்தால் அதை திருத்திக் கொள்வதற்கு உனக்கு கிடைத்த மிகப்பெரிய வாய்ப்பல்லவா. யார் என்ன சொன்னாலும் அதை பெரிதாக கண்டு கொள்ளாமல் செல்வது எப்பொழுது தெரியுமா? இவர்கள் தவறானவர்கள், இவர்கள் நமக்கு நல்லதை ஒரு நாளும் சொல்லிவிட மாட்டார்கள் என்கின்றவர்களிடத்தில் மட்டும்தான் அதை நீ பின்பற்ற வேண்டுமே தவிர மற்றபடி இந்த வாழ்க்கை உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப வாழ்வதற்கு நீ பழகி கொண்டால் போதும். எல்லாவற்றையும் கடந்த ஒரு மகிழ்ச்சியை உன் அம்மா நிச்சயமாக உனக்கு கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருந்து உன் சந்தோஷத்தை உன்னிடத்தில் தெளிவாக ஒப்படைக்கும் பொழுது அதை எல்லாம் பெற்றுக்கொண்டு எந்த நேரத்திலும் உனக்கான மகிழ்ச்சியை நீ பெற்றுக்கொள்ள தயாராகிவிடு. வராகியின் அன்பு பிள்ளையாக இந்த வாழ்க்கையை மேலும் மேலும் நீ நல்லபடியாக வாழ்ந்து காட்டுவாய். இது நாள் வரையிலும் பட்ட துன்பங்களும் இது நாள் வரையிலும் நீ பட்ட கஷ்டங்களும் இத்தோடு முடியட்டும். இனிமேல் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்கும் என்பது மட்டுமே உன் நினைவில் இருந்து கொண்டிருந்தால் போதும். வராகி உன்னை வழிநடத்துவாள் என்பது உன் மனதில் எப்பொழுதும் நிலை நிற்கட்டும். நான் இருந்து உன்னை எப்பொழுதும் காப்பாற்றுவேன். நான் உனக்கான மகிழ்ச்சியை உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுப்பேன். நீ கேட்டது எல்லாம் உனக்கு என்றும் நிறைவாக கிடைக்கும் என்பதனை நீ உணரத் தொடங்கினாயானால் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் உன்னால் இந்த வாழ்க்கையை வாழ்ந்துவிட முடியும் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் வந்துவிடும். உனக்கான நம்பிக்கையை மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுக்கத்தான் உன் தாயானவள் நான் உன்னை தேடி வருகிறேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். இது நாள் வரையிலும்
நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறதே தவிர ஒரு பொழுதும் துன்பத்தை கொடுக்கவில்லை. நீ எங்கே தேங்கி நின்றாலும் அந்த இடத்தில்தான் உன்னை தள்ளிவிட நினைப்பார்களே தவிர மற்றபடி உன் வாழ்க்கை என்றும் உன்னுடைய பொறுப்பில் இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள். உனக்கு நல்லதையே நடத்த இந்த அம்மா என்றும் உன்னை தேடி வருவேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.